எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி, ஆ வாரம் தவறாம ஒரு நாள் விரதம் இருப்பாங்க. ஆ ஏதாவது நாள் கிழமை அல்லது என்ன முக்கியமான விஷயங்கள் வந்தாலும், விரதம் இருக்கிறதுல ரொம்ப கரெக்ட்டா இருப்பாங்க. அத வந்து அவங்க ஒரு பெரிய விஷயமா பேசுவாங்க. கடவுளுக்காக இத நம்ம செய்யணும். ஆ அப்பதான் கடவுள் நம்மள மதிப்பாரு. அப்படிங்கிற மாரிலாம் நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நேர் எதிர் அவங்க வீட்டுக்காரரு, எந்த விதமான விரதங்களுக்கும் அவர் போக மாட்டாரு. அவர் பாட்டுக்கு நல்லா சாப்பிடுவாரு. இந்த அம்மா சமைக்க மாட்டேன்பாங்க. சில சமயம் நான்வெஜ் சமைக்க மாட்டேன்பாங்க. சில சமயம் சமையலே பண்ண மாட்டேன்ருவாங்க. இன்னைக்கு விரதம் ஆகையினால நான் சமைக்க மாட்டேன்பாங்க. அவரு அத பத்தி கவலைப்பட மாட்டாரு. அவரே கிச்சனுக்கு போவாரு, நல்லா சமைப்பாரு, சாப்பிடுவாரு, ஆஃபீஸ் போயிடுவாரு. இப்படி தான் இருந்தது. அப்போ ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்டேன், "இது எப்படி நீங்க 2 பேரும் ஒத்து போறீங்க? இவங்கள வந்து நீங்க ஹர்ட் பண்றா மாரி நீங்க ஃபீல் பண்ணலையா?" அப்படின்னு. அவர் சொன்னாரு, "அம்மா மனசு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசு விரதம் என்னைக்காவது இருந்திருக்கா? உடம்புக்கு என்ன விரதம் தேவ? மனசுக்கு தான தேவ. மனசு சாப்பிடாம இருந்தா தான் அதுக்கு பேரு உபவாசம். சாப்பிடாமங்கிறது நான் இங்க சொல்றது, சாப்பாட மட்டும் இல்ல. கெட்டதை நினைக்காம, கெட்டதை பேசாம, கெட்ட விஷயங்கள அடுத்தவங்களுக்கு செய்யறது பத்தி திட்டம் போடாம, இது மாதிரி விஷயங்கள் எதையுமே செய்யாம, அஃப்கோர்ஸ் சாப்பாட்ட பத்தி நினைக்காம, நாளைக்கு என்ன சமைக்கலாம்? நாளன்னைக்கு என்ன சமைக்கலாம்? நாளைக்கு கறி வாங்கணும். இப்படின்னெல்லாம் யோசிக்காம, உங்க மனசை கட்டுப்படுத்தி இருக்க முடியுமா இருந்தா, அதுதான் சரியான விரதம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நம்ம ஈஸியா சொல்லிர்றோம். அதாவது எல்லா நம்பிக்கைகளிலும் இது போன்ற விரதங்கள் எல்லாம் இருக்கு. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், புது ட்ரெஸ் போட மாட்டேன் அப்படின்னு எல்லா நம்பிக்கைகளிலேயும் இருக்கு. ஆனால் யாராவது 30 நாள் அல்லது 40 1 நாள் 30 நாள்லாம் வேண்டாம். வாரத்தில 1 நாள் நான் பிறரை பற்றி தப்பாக நினைக்க மாட்டேன். நான் பிறருக்கு நன்மை செய்கிறத பற்றியே யோசிப்பேன். அப்படின்னு இந்தந்த விஷயங்கள் வேண்டாத விஷயங்கள நான் யோசிக்க மாட்டேன். நல்ல விஷயங்களை பத்தி மட்டுமே என் மனசில யோசிப்பேன். அப்படின்னு நம்மளால இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. கோயிலுக்கு போயிட்டு வெளியில வரும்போதே, "பாத்தியா என்ன அழகா சேலை கட்டிட்டு ஜம்முன்னு வரா. அவலாம் ஜாலியா தான் இருக்கா." அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? "அவன் என்னய்யா பண்ணான்? கொஞ்ச நாள் தான் சம்பாதிச்ச மாரி தெரிஞ்சது. கார் பங்களான்னு ஆயிட்டான்." யோசிக்கிறோமா? இதெல்லாம் எங்கிருந்து வருது? நம்ம மனசுலேருந்து தானே வருது. மனசுக்கு விரதம் இருக்க நம்மளால முடியலைன்னா, உடம்பை பட்டினி போடுறதுல அர்த்தமே இல்ல. மனச கட்டுப்படுத்த முடியுமா? பாருங்க.